கர்த்தருக்கும் உமக்கு விரோதமா பேசிட்டோம். எங்க பேசினீங்க? கூடாரத்துல பேசணும், வீட்டுல பேசணும், வெளியே தெரியாது. கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். இது ரொம்ப பாரத்தோடு சொல்றேன். அநேக ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல தெரியுமா? இந்த பேச்சு இருக்குல்ல, கண்ணீர் வடித்தும் பலன் இல்ல. இந்த பேச்சு கர்த்தருடைய பார்வையில் அது செட் ஆகல. ஆரோனும் மிரியாமும் பேசினது ஆண்டவருக்கு பிடிக்கல. ஆமே. ஆண்டவரை யாருக்கு விரோதமாய்? ஆண்டவரை நான் பேசக்கூடாதப்பா. அதனால சந்தித்த விளைவுகள்லாம் போதும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ரொம்ப முக்கிய பிரியமானவர்களே. சங்கீதம் 15 கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்குபவன் யார்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்ப அதுல கீழே யார் தங்குவான்னு போடப்பட்டிருக்கிறது தெரியுமா? 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருப்பான். என்ன வேர்டு தெரியுமா? அதாவது பக்கத்து வீட்டில் இருக்கிறவனை குறித்து ஒரு தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுக்கு அது தெரியுது. ஆனா இவங்க மூலம் அந்த நியூஸ் வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறவங்க யார் தெரியுமா? பிரசனத்துல தங்கி இருக்கிறவங்க. பக்கத்து இந்த நபரை குறித்தின இவர் ஒரு தப்பான காரியம் எனக்கு தெரியுது, ஆனா நான் பிரசனத்தை விட்டு போயிடக்கூடாது. அதனால அந்த பேச்சை நான் என்ன செய்யக்கூடாது? அவங்கள தெரியுமா? இந்த மாதிரி பேச்சு, அதாவது நம்மை சாராத ஹாட் நியூஸ் இருக்குல்ல, அது ரொம்ப டேஸ்ட் ஆனது இந்த மாம்சத்துக்கு. நம்மை சாராத. அதனாலதான் பாருங்க, இந்த யூடியூப்ல எல்லாம் இன்னொருத்தங்களை பத்தின ஏதாவது ஒரு நியூஸ், அதுவும் இந்த பிரபலங்களை பத்தின நியூஸ் எல்லாம் வரும்னு வைங்களேன், மக்கள்லாம் இருந்து பார்ப்பாங்க. பிரசன்னம் போயிடக்கூடாது, அந்த பேச்சே எடுக்க மாட்டானோ. இயேசு கிருபையும் சத்தியமும். ஆமென். அவர் பிரமாணத்தை வச்சு யாரையுமே அடிக்கவே இல்லை. அவர் எல்லாத்தையும் அணைச்சிட்டு போறார். ஆனா ஒரு கூட்டத்தை மட்டும் பிரமாணத்தை வச்சு அடிச்சார். எந்த கூட்டத்தை சொல்லுங்க பாப்போம்? ஒரு ஸ்திரீயை கொண்டு முன்னாடி நிறுத்திட்டு, பிரமாணம் சொல்லுது கல்லெறியணும் சொல்லுதில்ல. இப்ப ஆண்டவர் அந்த பிரமாணத்தை கையில் எடுக்கிறார். எல்லாம் ஓடிட்டான். நம்ம எந்த அளவின்படி இன்னொருத்தங்களை அளக்கும் நமக்கு தெரியாதுங்க. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம சூப்பர், நம்ம பிள்ளைங்க சூப்பர் எல்லாம் நினைச்சிட்டு, எல்லாம் நாமெல்லாம் அப்படியே நினைச்சிட்டு இன்னொருத்தங்களை பத்தி, இன்னொருத்தங்க பிள்ளைங்களை பத்தி பேசிட்டு இருப்போம். நமக்கே தெரியாத ஒரு பாதிப்பு நம்ம குடும்பத்துல இருக்கும். அது தெரிய வரும்போது எப்படி இடி விழுந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபீல் பண்ண தெரியுமா? ஐயோ, என் பிள்ளைய பத்தின இந்த நியூஸ் வெளியே போயிடக்கூடாது. என் பையனை பத்தி, என் பையன் இப்படியா, இது என்ன செய்யக்கூடாது, வெளியே போயிடக்கூடாது. அப்படி சொல்லும் போது நம்ம அவங்கள பத்தி, அவங்க பிள்ளைகளை பத்தி எவ்வளவு வேட்டு சொல்லியிருப்போம். ஆனா நமக்குன்னு வரும்போது அதை எப்படியாவது. ஆமே. நோவா திராட்சரசம் குடிச்சு வஸ்திரம் விலகி கிடந்தான். ஒரு பையன் போய் பார்த்துட்டு அந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்றான். இன்னொரு பையன் பார்த்துட்டு அதை மூடி போடுறான். மூடி போட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், ஸ்ப்ரெட் பண்ணவன் தலைமுறை சபிக்கப்பட்டது. பைபிள் கதை அல்ல, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதுங்கிறது சொல்றது. ஒருத்தன் பார்த்துட்டு, நான் தப்பா பண்ணேன், எங்க அப்பா இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு என் பிரதர்ஸ்ட சொன்னேன். பிரதர்ஸ் பார்த்துட்டு தெரிஞ்சிட்டு பார்க்கல. நீங்க அதை படிச்சுக்க, நான் இப்ப எடுத்தேன், அது மெசேஜ் ஆயிரும். பார்க்கல, ஏன்னா ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால முகத்தை திருப்பிட்டு அடி போட்டாங்க. ஏன்னா அப்பா பண்ண தப்பு தான்,
திராட்சரசம் கொஞ்சம் ஓரா குடிச்சிடாரு. ஆனா எங்க அப்பா கிட்ட எவ்வளவு நல்ல காரியங்கள் இருக்கு தெரியுமா? நான் இந்த தப்பை பார்த்தா, ஒருவேளை எங்க அப்பா தேவனோடு சஞ்சரித்த காரியம் என் நினைவை விட்டு போயிட்டுன்னா, எங்க அப்பா பேழை கட்டி எங்களை காப்பாத்தினது என் நினைவை விட்டு போயிட்டுன்னா, அதனால எங்க அப்பா தப்ப நான் பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம அதுல மறைய பார்க்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? எங்க அப்பா எப்படி தெரியுமா? இப்படிதான் ஒரு பையன் வந்து சின்ன வயசுல வந்து பைக்கு கேட்டு கேட்டு ஒரே தொந்தரவா. அவனை கூப்பிட்டு ஒரு பிரதர் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இங்க பாருப்பா, நீ இந்த வயசுல பைக்கு கேட்காதா. இந்த வயசுல கேட்காம எங்க அப்பாவே பைப் கான் மாத்தி சுத்திட்டு இருக்கிறாரு. பைப் கான் அடிச்ச உடனே பக்கத்து ஊருக்கு கேட்குமா? எங்க அப்பாவே பைப் கான் மாத்தி சுத்திட்டு இருக்கிறாரு. இப்படியே சொல்றான். ஆமே. நிறைய குறைகள் இருக்கும். ஆனா ஒரு பையன் அதை வெளியே சொல்றான். தலைமுறை கானானின் சந்ததி என்ன பண்ணிட்டார்? சபிச்சிட்டார். என்ன சாபங்க அது! இன்னைக்கு எழும்ப முடியல. அந்த கண்ட்ரி பேரெல்லாம் சொல்ல முடியும், வேண்டாம். இன்னைக்கு எழும்ப முடியல. அந்த நோவா சபித்த கூட்டம் எங்க ஸ்டே பண்ணி இருக்கிறாங்களோ அந்த ஏரியால இன்னைக்கும் பட்டினி. என்ன சாபம்! ஆனா இன்னும் 2 பிள்ளைங்க வந்தாங்க. அந்த நிர்வாணத்தை பார்க்கல, மூடிட்டாங்க. மூடிட்டு பார்க்கறாங்க. அதோட முடிஞ்சது. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆமென். நான் எந்த அளவின்படி அழகு ஆண்டவரே, அறிஞ்சோ அறியாமலோ நான் பேசி இருக்கிறேன்ப்பா. அவ்வளவுதான். பேசி இருந்தால் அல்ல, நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் பேசி இருக்கிறேன் ஆண்டவர். அதனால என் குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னா அது நீங்கும்படி செய்யும். என்ன மன்னிங்கப்பான்னு கேட்கிறவங்க அப்படியே கைகளை உயர்த்தி ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாம இன்னொருத்தங்க பிள்ளைங்க தப்புன்னு சொல்லும் போது இருந்து பேசினேன். ஆனா அது என் பிள்ளையும் பாதிக்குதுன்னு தெரிஞ்சதும் அதை மறைக்க பார்க்கிறேன்னு. ஆண்டவரே, என்னை மன்னிப்பீராக, என்னை மன்னிப்பீராக, என் குறைகளை மன்னிப்பீராக, என் குற்றங்களை மன்னிப்பீராக. நான் பேசினதினால், நாங்க பேசினதினால் பாவம் செய்தோம். இந்த சர்ப்பங்களை எங்க வீட்டு நீங்கும்படி செய்யும், நீங்கும்படி செய்யும், நீங்கும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் அப்பா, இந்த உணர்வு எங்களுக்கு எப்போதுமே இருக்கட்டும். இன்னொருத்தங்களை குறித்து துணிந்து சொல்ல எங்கள் நாவை நாங்கள் வளைக்காதபடிக்கு எங்கள் வாய்க்கு காவல் வையோ, எங்கள் வாய்க்கு காவல் வை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.